இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் இந்த ஊடக சந்திப்பு இன்று காலை நடைபெற்றது. அணியின் சகலத்துறை வீரர்கள் தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். මේ කණ්ඩායමේ ඉන්න ධනංජය, ඇන්ජලෝ මැතිව්ස්, දසුන් ශානක තුන්දෙනාම තුන්ගිරියව ක්‍රීඩකයෝ. මේ තුන්දෙනාව කොහොමද කණ්ඩායමට යොදා ගන්න බලාපොරොත්තු වෙන්නේ? ஆம், கடந்த தொடர்களில் தனஞ்சய இன் அண்ட் அவுட் முறையிலேயே விளையாடினார். தற்போது பெயரிடப்பட்டுள்ள குழாத்துக்கு அமைய தனஞ்சய மேலதிக வீரராகவே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் செயற்பட வேண்டியிருக்கும். ஆஞ்சலோவையும் தசுனையும் முதலில் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்று உபாதையினால் தற்போது நாடு திரும்பியுள்ள மதீஷ பத்திரன தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். மதீஷ பத்திரனவின் உபாதையின் முன்னேற்றம் என்ன? தொடரில் விளையாடுவதற்கான இயலுமை இருக்கிறதா? ஆம், தற்போது வழங்கப்பட்டுள்ள மருத்துவ அறிக்கையின் பிரகாரம் முழு உலக கிண்ணத்திலும் அவரை இணைத்துக் கொள்ள முடியும். இளம் வீரர் விஜயகாந்த் வியாஸ்காந்தை குழாத்தில் இணைத்துக் கொள்வது தொடர்பில் தெரிவுக்குழுவின் உறுப்பினர்கள் இதன்போது கருத்து தெரிவித்தனர். 2 பந்து வீச்சாளர்கள் இங்கு இருக்கின்றனர். அவர்களில் வியாஸ்காந்த் தொடர்பில் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். ஏனைய மூவரையும் விட வியாஸ் உயரமான பந்து வீச்சாளர். எனவே வியாஸ் மேற்கிந்திய தீவுகளுக்கு பொருந்துவார் என நினைக்கிறோம். அவரது பந்து வீச்சினூடாக பாரிய அனுகூலத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அகில தனஞ்சய, ஜெஃப்ரி வேண்டஸே ஆகியோருடன் வியாஸையும் இணைத்து பார்த்தோம். குறிப்பாக அண்மைய தொடர்களில் வியாஸ்காந்த் சிறந்த முறையில் பந்து வீசியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் அவர் விளையாடாவிட்டாலும் சர்வதேச கழக மட்ட போட்டிகளில் சிறப்பாக செயற்பட்டுள்ளார். எனவே எந்த ஒரு சவாலையும் அவரால் எதிர்கொள்ள முடியும் என நினைக்கிறோம். இம்முறை அமெரிக்காவில் உலகக்கிண்ணம் நடைபெறுவதால் அந்நாட்டின் மைதானங்களில் இருக்கும் ஆடுகளங்களுக்கு பதிலாக தொடருக்காக பிரத்யேகமான முறையில் வேறு நாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட டிராப்பிங் பிச்சர்ஸ் பயன்படுத்தப்பட உள்ளன. குறித்த ஆடுகளங்கள் இலங்கை அணிக்கு ஏற்படுத்தும் சவால்கள் தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். விசேடமாக நமக்கு கிடைக்கும் செய்திகளுக்கு அமைய நியூயார்க், டலஸ் ஆகிய மைதானங்களில் அதிகளவு ஷாப்பிங் ஆடுகளங்களிலேயே விளையாடப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் இருந்தே அந்த ஆடுகளங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. டலஸ் மைதானத்திலேயே கடந்த வருடம் முதற்தர போட்டிகளுக்கான தொடர் நடத்தப்பட்டுள்ளது. அவை ஷாப்பிங் ஆடுகளங்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டாலும் அவை சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்கள் என்றே கூறப்படுகின்றன. உண்மையில் மைதானங்கள் மாற்றமடைய முடியும் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. எமக்கு அவ்வாறான தகவல்கள் கிடைத்துள்ளன. எனினும் அது மாற்றமடையும். என்ன நடக்கும் என தற்போதே கூற முடியாது.